இன்றைக்கி டின்னருக்கு பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா தான் பண்ண போகிறேன். அந்த இதையே ஸ்டஃபிங் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் தனியாக பண்ணி மாவு தனியாக பிசைஞ்சு அதில் ஸ்டஃப் பண்ணி பண்ணுறோன்னா அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது எனக்கு கொஞ்சம் சரியாக வராது உண்மையாக சொல்ல போனால். அதனால நான் இப்போ சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து துருவி எடுத்துக்கிறேன். இது வந்து வீட்டில் நான் பண்ண பன்னீர் தான். பன்னீர் ப்ரெஸ் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு ரெண்டாவது காமிக்கிறேன். பன்னீர் செஞ்சு முடிச்சுட்டு எப்போயுமே நம்ம வாட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்ச நாள் நீங்கள் வச்சுருந்தா கூட அது உங்களுக்கு அப்படியே பயங்கர சாஃப்டாக இருக்கும். ட்ரை எதுவும் ஆகாது, ஹார்டாகவும் இருக்காது. வீட்டில் பண்ண பன்னீர்னு இல்லை, நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீரை கூட நீங்கள் அந்த மாதிரி அந்த கவரில் இருந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்பு. ஃபஸ்ட் நான் பன்னீரை துருவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ அந்த துருவின பன்னீர் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் பீசஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதை வந்து நல்லா பிசைஞ்சு பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி கோதுமை மாவையும் இதோட சேர்த்து தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் நிறையவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டஃபிங்க்கும் வேணும், கோதுமை மாவுக்கும் வேணும். அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் வச்சுருக்கேன். நீ பாரு, அம்மா பண்ணுறதை பாரு. நெக்ஸ்ட் டைம் நீ இதை நீ பண்ணித்தா, சரியா? புதினா கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு. நீங்கள் இதோடவே அடல்ட்டுக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா பச்சை மிளகாவும் நீங்கள் சேர்த்து. பச்சை மிளகா போடல, ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றப்ப பச்சை மிளகா பொடின்னு ஒன்றும் கிடையாது. அதனால நான் கொஞ்சமாக பெப்பர் தான் போடுறேன். ஆனால் நீங்கள் க்ரீன் சில்லிஸ் கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வாயில் பட்டு கடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பெப்பர் ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன், எரிக்காது. மித்ராங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை பாருங்க. இருந்து ஏத்தங்காய் சீவி இன்னைக்கு தான் காய வச்சோம். அந்த தோலை எடுத்து அதை பிச்சுட்டு இருக்கா, பெரிய வீர சூரன் மாதிரி. இங்கே வாங்க. இப்போ ஒரு பிஞ்ச் ஜீரா பவுடர். மாறன் அவ பண்ணா அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், நீயும் அதே இதை ரிப்பீட் பண்ணிக்க. ஜீரா பவுடர். இன்னும் அடுத்தது இதை எடுத்துட்டு வரேன், கஸ்தூரி மேத்தி. இப்போ கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மேத்தி இலையை லைட்டாக க்ரஷ் பண்ணி அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது கோதுமை மாவை ஆட் பண்ண போகிறேன். எப்பயுமே திரிச்சு வைப்பேன், திரிச்சது காலி ஆகிடுச்சு. அதனால் இது ஆசீர்வாதத்தோட ஷர்பத் டீ ஆட்டா, இந்த ஆட்டா தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குது. நார்மல் ஆசீர்வாத் கோதுமை மாவை விட இதில் பண்ணுறப்ப பயங்கர சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ ஸ்டஃபிங்க்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் கிட்ட மாவு ஆட் பண்ணுறேன். 2 to 3 கப் கிட்ட. இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி பிசைவோம்ல அதே மாதிரி பிசைஞ்சா போதும். ஆனால் அடிஷ்னலாக கொஞ்சோண்டு தயிர் மட்டும் ஆட் பண்ணுறேன். தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு, டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மீதிக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி எப்படி சப்பாத்தி மாவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே இந்த பன்னீர் பீசஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை வந்து நல்லா விரலை வச்சு இப்படி பிசைஞ்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னீர் பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் அது எல்லாமே உங்களுக்கு நல்லா க்ரம்பிள் ஆகி வந்துடும். இப்போ நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப கிள்ளுன்னும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 hour கிட்ட அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயும் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்டு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு மட்டும் தூவிக்கிட்டேன், கொஞ்சம் அடிஷ்னலாக ஹெல்த்தி ஆகிறதுக்கு. ஏன்னா இந்த எள், ஓமம் இந்த மாதிரி இதெல்லாம் இப்படிலாம் சேர்த்தா தான் உண்டு. அப்புறம் எப்பயும் போல் சப்பாத்தி சுடுற மாதிரி கீ இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான பன்னீர் பராத்தா ரெடி ஆகிடும். பன்னீர் சப்பாத்தினே சொல்லலாம். பயங்கர சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சைட் டிஷ் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கர்டில் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், சாட் மசாலா அந்த மாதிரி போட்டு வச்சு சாப்பிட்டாலே போதும். பிளெயின் கர்டோட சாப்பிட்றப்பவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்பயும் பிளெயின் சப்பாத்தி கிரேவி வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிற கிளிப்ஸ் எல்லாமே ரீசெண்டாக கசினோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அங்கே எடுத்திருந்த கிளிப்ஸ் எல்லாம் தான் ஆட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டாக இருந்துச்சு. தீமுமே முருகன் தீமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கீழே இறக்கு. மாறன் ஃப்ரெண்டோடு சேர்ந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. வீடியோவில் பார்த்த அந்த பொண்ணும் மாறனும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்க. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆட்டமாக தான் இருந்துச்சு. நாங்களுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். மீட் இன் another வீடியோ. டாட்டா.